ஹாய் மக்களே, நான் தான் மிஸ்டர் குட்டி மீனவன். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நாகப்பட்டினத்தில் துறைமுகம் தான் இருக்கும். நாகப்பட்டினம் ஹார்பரில் தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போகிற கப்பல் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற கப்பல் வந்திருக்கு. போன வருஷம் ஏற்கனவே ஒரு கப்பல் வந்துருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற கப்பல் வந்திருக்கு. இது பேசஞ்சர் கப்பல், பயணிகள் கப்பல். கப்பலோட நேம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை எப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒரு சில பார்த்தீங்கன்னா சுபம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த கப்பல் எங்கேருந்து வந்துச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தமான்லேருந்து வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க நம்ம கப்பல் கிட்ட போய் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நிறைய அதிகாரிகள் நின்றுட்டுருக்காங்க. எதுக்கு நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கப்பல் இந்த இடத்துல இப்போ இங்கேருந்து கிளம்ப போகுது, ஸ்ரீலங்காவுக்கு போகுது. இப்போ இந்த கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய். அப்புறம் இதோட சீட்லாம் எத்தனை சீட் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 133 சீட்டுகள் உள்ளது. இதில் கப்பலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. இங்கே எல்லா சீட்டும் கப்பல் பேசஞ்சர்லாம் ஃபுல்லாகிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வேறு நாட்டுக்கு போகணும், ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நம்ம இப்போ கடல் வழியாகவே போயிடலாம் ஈஸியாகவே, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெறும் 4000 ரூபாய் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்காவுக்கே போயிடலாம். சுபம்னு போட்டிருப்பாரு சைடில். கப்பலோட தோற்றத்தை பாருங்கள், அப்படியே ராக்கெட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க பயங்கரமாக. மேலே பார்த்தீங்கன்னா கப்பலோட மேலே பார்த்தீங்கன்னா ரேடார் மாதிரி ஒன்று சுற்றிட்டுருக்கு. ரேடார் தான் அது எதுக்குனாக்கா கப்பல் எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு இங்கே போர்ட்லேருந்து பார்த்துட்ருப்பாங்க. அதுக்காக இருக்குது ஆண்டனா. அது கப்பல்னாலே அதெல்லாம் இருக்கும் தானே பார்த்துங்க. கப்பலில் ஒர்க்கர்ஸ்லாம் கப்பல் எடுக்க போகிறாங்களா, தயார் நிலையில் இருக்காங்க. இந்த கப்பலோட திறப்பு விழா எப்போ நடந்துச்சுன்னா 15 நேற்று. இப்போ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 16 ஆகஸ்ட் 2024. அன்றைக்கி தான் இந்த கப்பல் தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவுக்கு புறப்பட போகுது. சைடில் எதுனா குண்டவுன் தொங்குதுன்னு பார்த்துட்ருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த கப்பல் அந்த இதில் இடிக்கக்கூடாது, இடித்து தான் கிராக் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு சைடில் எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் ரேடார் தான் சுற்றிட்டுருக்கு. மேலே தான் கேப்டன் உட்காந்துட்டு ஸ்டேரிங்கில் வருவார்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இதுக்கு ஆங்கரை பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்லேயே வந்துருக்கு ஆங்கர். இப்போ நம்ம இதில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா என்னென்ன எடுத்துகிட்டு போகணுனாக்கா என்னென்ன எடுத்துகிட்டோன்னா இது ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம் போல். கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். 60 கிலோ நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு ஆளுக்கு 60 கிலோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிற பொருள்னாக்கா ஒரு 5 கிலோக்கு கையில் உள்ள பொருள் கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக நாகப்பட்டினம் ஹார்பர்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா சரியான வேகத்தில் போய்ட்டு இருந்துச்சு. ஜெட்டு மாதிரி போகும் அந்த கப்பல். இப்போ நம்ம இந்த கப்பல் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கப்பல் போகிறது வர இப்போ எவ்வளோ வேகத்தில் போகுது எல்லாத்தையுமே காட்டுவோம் பாருங்கள். இதுக்கப்புறமா என்ன பேசுகிறதுன்னு தெரில, கப்பலை மட்டும் பார்த்துட்ருங்க. எல்லாரும் கப்பலை தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் அந்த மாதிரி அப்படியே கப்பலை சுற்றி பார்த்துங்க. கடல் வழி போக்குவரத்து. என்னமோ சொல்ல அந்த மறந்து போச்சு. பேருந்து போக்குவரத்து பார்த்துருப்பீங்க. கடல்வழி போக்குவரத்து எல்லா இதுலேயும் நடக்குது. இப்போ நாகப்பட்டினத்தில் புதுசாக திறந்து வச்சுக்கிறாங்க. அது நாகப்பட்டினம் வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நாகப்பட்டினத்தில் ஏர்போர்ட் தான் இல்லை, ஆனால் கப்பல் இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரிங்கிற ஒரு பெருமை. இப்போ எல்லோரும் ஏன் கையை தூக்கி ஏன் காட்டுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கப்பல் இப்போ நாகப்பட்டினம் துறைமுகம் வெளியாக போகுது. அப்போ நம்ம ஊரே சேர்ந்த ஒரு விசைப்படகு தான் அங்கே வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கப்பல் வழியாக போல் அவங்க வந்தாங்கனாக்கா அந்த சுழல் பெருசாக வரும். அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ கப்பல் இங்கேருந்து கிளம்ப போகுது. அது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது பயணிகள் கப்பல்னு சொல்கிற மாதிரி இதுக்கு ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க. அந்த பேர் கூட மாறி போச்சு. இந்த கப்பலில் நம்ம கூடிய சீக்கிரத்தில் போயிட்டு கப்பலுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட தான் போகிறேன். நான் அடுத்த மாதம் 2 மாதம் கழிச்சு இந்த கப்பலில் ஏறி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டேன். ஸ்ரீலங்காவில் போய் வீடியோ போட்டுருவோம்.
கப்பலில் இதை போட்டிருக்கு பாருங்க, WW. ஐயோ கண்ணு தெரிய மாட்டுதே. இப்போ நான் என்ன நானே காட்டிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரே க்ரௌடாக இருந்ததுனால அந்த இடத்துல லைவாக என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து தனியாக வாய்ஸ் கொடுக்குற நிலமை வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கப்பல் வந்து அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து ரிமூவ் ஆகுதுல்ல, அதனால் அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கப்பல் அவ்வளோதான். இந்த அவர் தான் மெயின் கேப்டன் நினைக்கிறேன். அவர் தான் ஐடியா கொடுத்துட்ருக்குறாரு. அவரில் கேப்டன் கொஞ்சம் பெரிய ஆள் போல். அவர் தான், அவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சென்டரில் வச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு. கப்பல் வந்து போக தான் போகுது, பார்த்துட்ருங்க. கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்துலேருந்து ஸ்ரீலங்கா போகுது. அந்த தருணம் தான் இது. இதுக்கப்புறமா என்ன சொல்கிறதுனே தெரில. பொறுமையாக கப்பல் போகிறத மட்டும் பார்த்துட்ருங்க. கப்பல் வந்து ஒரு வழியாக சென்டருக்கு கொண்டு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, போகுது. ஆனால் இங்கே வந்து உங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். இந்த ஹார்பரை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வேகத்தில் போகுது மட்டும் பாருங்கள். கப்பலில் உள்ள பேசஞ்சர்லாம் நிறைய பேர் டாட்டா காமிச்சாங்க. நம்ம சும்மா லைட்டாக டாட்டா காமிச்சிருக்கோம். அதான் லோடு வச்சுட்டாங்க கப்பலில். கப்பல் இதோட அந்த கல்லை பிடிச்சி அது வெளியே போகுது. கப்பலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கப்பலோட ஃபுல் தோற்றத்தையும் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் கப்பல். பேசஞ்சர் கப்பல் தமிழ்நாடு டு ஸ்ரீலங்கா பேசஞ்சர் கப்பல். டிக்கெட் 5000 ரூபாய். இந்தியா கொடி போட்டு மாசா போயிட்டு சிவகங்கை சுபம் கப்பல். சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் கடுப்பாக வருது. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இன்னொன்று, லக்கேஜ் 60 கிலோக்கு எடுத்துகிட்டு போகலாம், 5 கிலோ கையில் எடுத்துகிட்டு போகலாம். டிக்கெட்டு 5000 ரூபாய். நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா போகலாம். அப்படியே நீங்கள் போயிட்டு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து 2 hour நிற்கும். 2 hourக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்து தமிழ்நாடு வந்துடும். ரன்னிங்கில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கள்ல. 3 மணி நேரம் அதிகபட்சம். நீரோட்டத்தை பொறுத்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த அளவு தான் போகும். அதேமாதிரி இந்த கப்பல் வந்து கடல் வந்து மெதவலாக இருக்கோல தான் இந்த கப்பலை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காற்றோட்டம் அதிகமாக இருந்தனாக்கா படகு போகாது, கப்பல் போகாது. ஓகே, இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் குட்டி முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், டாடா.